ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னை அபகரிச்சுட்டு போகிற ராவணனை பார்த்து ரொம்ப துக்கத்தோடு பேசுகிறாங்க சீதை. ராமலக்ஷ்மணா எதிர்த்து வந்தால் உன்னை ஒரு கணத்தில் அழிச்சிடுவாங்க. உன்னுடைய நன்மைக்காகவாது என்னை விட்டுடு. உன்னுடைய எண்ணம் நிறைவேற போகிறது கிடையாது. என்னுடைய கணவரை பிரிஞ்சு நான் வெகு நாள் உயிர் வாழ மாட்டேன். அழிய போகிற மனுஷன் தனக்கு எது நன்மையோ அதை செய்கிறதே கிடையாது. உன் கழுத்தில் நீயே சுருக்கிட்டு இருக்க. இப்போ எந்த இடத்துல ஒளிஞ்சுட்டு நீ என்னுடைய கணவர்கிட்டேருந்து தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ செஞ்சிருக்க காரியம் விஷத்தை அருந்தியருக்கு சமம். உன் அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன்கிட்ட ரொம்ப கோபத்தோடு செய்கிறாங்க. அவங்ககிட்டேருந்து விடுபட்டுக்க எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போது ராவணன்கிட்ட இந்த சீத்தை வார்த்தையெல்லாம் பேசும்போது ஒரு உடலில் ஒரு நடுக்கம் உண்டாருது. ஆனால் அந்த நடுக்கத்தையும் மிஞ்சிண்டு சீத்தையை அவர் விடுவிக்கலை. புஷ்பக விமானம் பறந்துட்டே போகிறது. 5 வானரங்கள் ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருக்கிறத பார்க்குறாங்க புஷ்பக விமானத்துலேருந்து சீத்தை. ஒருவேளை அந்த வானரங்கள் தன்னை கணவரை சந்திக்க நேர்ந்தா அவர்கிட்ட ராவணன் செஞ்ச கொடுமையை எடுத்து சொல்லக்கூடுன்ற நம்பிக்கையில் சீத்தை தான் மேலே வச்சுருந்த வஸ்திரத்தில் தன்னுடைய நகைகளை கட்டி ஒரு சிறு மூட்டையாக அந்த வானர்கள்கிட்ட எறிகிறாங்க. ராவணன் இதை கவனிக்கலை. இந்த நகை மூட்டை வானர்கள்கிட்ட விழுந்துடுறது. சீத்தை கதறிண்டே புஷ்பக விமானத்தை போகிறத அவள் பார்க்குறது. அந்த வானரங்கள் அந்த விமானம் காடு, நதி, மலை, ஏரி இது எல்லாத்தையும் கடந்துகிட்டே போகிறது. லங்கையை போய் அடையிறது. அங்கே தன்னுடைய அந்த புறத்தில் சில அரக்கிகள் கிட்ட சீத்தையை ஒப்படைக்கிறார் ராவணன். என்னுடைய அனுமதியை பெறாத வேறு எந்த ஆணோ பெண்ணோ சீத்தையை பார்த்துடக்கூடாது. முத்துக்கள், ரத்னங்கள், தங்க ஆபரணங்கள்னு எதை கேட்டாலும் சீத்தை அந்த நொடியிலேயே அவளுக்கு தரப்படட்டும். அறிஞ்சோ அறியாமலையோ சீத்தைக்கிட்ட சுடுமொழி சொல்கிறவா உயிர் மேலே ஆசையை விட்டவாளை தான் அவளை நினச்சிக்கணும். அப்படிப்பட்டவா அதுக்கு பின்ன உயிர் வாழ முடியாதுன்னு எச்சரிக்கிறார் ராவணன். பலம் வாய்ந்த 8 அரக்கர்களை அழைக்கிறார். அவளுடைய பலத்தை புகழ்ந்துட்டு ராவணன் அவளுக்கு உத்தரவிடுறார். கரணும் தூஷணனும் தங்கள் படையோடு ராமனால் அழிக்கப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக இதுவரை எனக்கு ஏற்படாத கோபம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ராமனை அழிக்கிற வரை எனக்கு உறக்கம்ன்றது கிடையாது. கரணையும் தூஷணனையும் கொன்ன அந்த ராமனை கொன்ன பிறகு தான் என் மனசு அமைதி அடைய போகிறது. உடனே நீங்கள் 8 பேரும் ஜனஸ்தானத்துக்கு போய் அங்கே தங்குங்க. ராமனின் நடவடிக்கைகள் உடனுக்குடன் எனக்கு தெரிவிக்கப்படட்டும். ராமன் அழியணுன்றதுல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு ராவணனால் உத்தரவிடப்படுறாங்க. அந்த 8 அரக்கர்களும் லங்கையை விட்டு ஜனஸ்தானத்துக்கு போகிறாங்க. தனது அறியாமையின் காரணமாக பெரிய காரியத்தை சாதிச்சிட்டவனா தன்னை நினச்சிட்டு ராவணன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பின்ன கண்ணீர் சிந்திட்டு இருக்க, பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க கொடிய விலங்குகள்கிட்ட சிக்கின்ற மான் போல தவிக்கிறாங்க சீத்தை. அப்போது அவர்கிட்ட நெருங்குறாங்க. அவள் விரும்பலைன்னா கூட அவளை நிர்பந்தப்படுத்தி தன்னுடைய அந்த பரத்துக்கு அவளை சுற்றி காண்பிக்கிறார். 7 மாடி கட்டடங்கள் நிறைஞ்சதும் பலவித ரத்னங்களால் இழைக்கப்பட்டதும் அழகான மாடிப்படிகளை கொண்டதும் குளங்களை உடையதுமான தன்னுடைய அரண்மனையை சீத்தைக்கு காண்பிக்கிறார் ராவணன். அப்போ அவளை பார்த்து ராவணன் சில வார்த்தைகள் சொல்கிறார். இந்த அரண்மனை என்னுடைய ராஜ்யம், என்னுடைய வாழ்வு எல்லாம் நீ வந்ததால் இப்போ சிறப்படைஞ்சிருக்கு. எனக்கு நீ மனைவியாகி இதுக்கெல்லாம் ராணின்ற அந்தஸ்தை பெற்றுக்கோ. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், வேதமுனிகள் உட்பட எல்லாரும் உலகத்துலேயும் எனக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. ராமனோ ராஜ்யத்தை இழந்து கால்நடையாக பயணம் செய்கிற பரிதாபத்துக்குரிய நிலையில் போயிருக்கான். அதனால் உனக்கு ஏற்றவன் நான் தான். இளம பருவன்றது நிரந்தரம் இல்லாதது. அதை இழந்துடாமல் என்னோட சேர்ந்து கழித்துடுன்னு சொல்கிறார் ராவணன். அப்போ மேலும் சொல்கிறார் ராவணன், மீண்டும் ஒரு முறை ராவணனை பார்ப்போன்னு நீ கனவுலகி காணாத. இந்த இடத்துல எவனாலையும் நெருங்க முடியாது. உன்னை இனி என்கிட்டேருந்து ஒருவன் பறிக்கிறதுன்றது காற்றை கயிறால் கட்ட நினைக்கிறது போல், நெருப்பு ஜுவாலையை கைகளுக்குள்ளே அடக்க நினைக்கிறது போல் அது நடக்காத காரியம். லங்கையை நீ ஆளலாம். எனக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலையில் இருக்கிற தேவர்களும் அரக்கர்களும் படைக்கப்பட்டவை அனைத்தும் உனக்கு ஏவலாட்களாக வாழலாம் பணிபுரிவா. புஷ்ப விமானத்தில் ஏறி நம்ம உலகையே வலம் வரலாம் அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறார். அதனால் வேறு யோசனை இல்லாமல் என்னை மணந்துக்கோ. ஒரு பெண்ணுக்கிட்ட ராவணன் தலை குனிஞ்சு நின்னான்னு இதுவரை நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி ராவணன் சொல்கிறார். துன்பத்தில் ஆழ்ந்திருக்க சீதையோ ராவணனை பார்த்து அச்சமில்லாமல் மறுமொழி சொல்கிறாங்க. ராமராலும் லக்ஷ்மணனாலும் நீ அழிக்கப்பட தான் போகிற. பலிபீடத்தில் கட்டப்பட்ட பிராணி போல நிற்கிற உனக்கு அழிவு நிச்சயம். உன்னுடைய அந்தஸ்து குறைஞ்சுடுத்து, உன்னுடைய பலம் ஒழிஞ்சாயிடுத்து, உன்னுடைய மதி அழிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வார்த்தை. மேலும் தொடர்றது நம்ம மற்ற பகுதியிலே பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.